ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மீன லக்னத்துக்கு தான் இந்த பதிவில் 11 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கும். இந்த 11 நாட்கள் என்பது ஜூன் 20 முதல் ஜூன் 30 வரை நம்ம லக்னத்திற்கு சந்திரன் நகரக்கூடிய நட்சத்திர மாறுதல்களை பொறுத்தும் கிரகங்கள் செல்லக்கூடிய நட்சத்திர மாறுதல்களை பொறுத்தும் இந்த பலன்களை நம்ம பொது பலனாக சொல்ல இருக்கோம். இப்போ மீனத்துக்கு விரைய சனி நடக்குது, 12ல் சனி. அதே மாதிரி 2ஆம் இடத்துல இப்போ செவ்வாய் வந்திருக்கு வாக்குஸ்தானத்தில். 3ஆம் இடத்துல குரு இருக்காரு. 4ஆம் இடத்துல 3 கிரகம், சூரியன், புதன், சுக்கிரன். 7ஆம் இடத்துல கேது இருக்காரு. இந்த கிரக நிலைகள் இருக்கு. முதல் நாள் ஜூன் 20ஆம் தேதி அனுஷ நட்சத்திரம், நம்மளுடைய பாக்கியஸ்தானமான விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் பயணிக்கிறாரு. குருனுடைய பார்வை பெறுகிறார். அதனால ஆன்மீக ஸ்தானம், பூர்வீக ஸ்தானம், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஸ்தானம், டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்டது, புதிய நபர்களை சந்தித்தல், இது மாதிரியான ஸ்தானங்கள், வெளிநாடு தொடர்பு, ஆராய்ச்சி கல்வி, இந்த மாதிரியான ஒரு அமைப்புக்கு உண்டான கிரகம் ஒரு ஸ்தானம். சனி பகவான் 12ல் குருவோட நட்சத்திரத்தில் உட்கார்ந்து, குரு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு இந்த விரை சனியினுடைய தாக்கம் இன்னைக்கு பெருசாக செயல்படாது. ஏன்னா குருவனுடைய தன்மைகளை தான் நம்ம பலனாக பெற இருக்கிறோம். அதனால் ஐடியில் இருக்கவங்க, புதிய மாறுதல்கள் கேட்குறவங்க மற்றும் இது மாதிரி நான் முதல்ல சொன்ன எல்லா துறைகள்லேயும் நன்மைகள் நடக்கும். சாயந்தரம் 6:09 கேட்டை நட்சத்திரம் தொடங்குது. மறுநாள் வெள்ளிக்கிழமை ஜூன் 21 சாயந்தரம் 6:18 வரைக்கும் அந்த கேட்டை நட்சத்திரம் இருக்கு. கேட்டை என்பது புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு 4ஆம் இடத்துல ராகுனுடைய சாரத்தில் இருக்காரு. ராகு புதனுடைய சாரத்துல பரிவர்த்தனை வாங்கி லக்னத்தில் இருக்கார். அப்ப இதனுடைய பலாபலன்ல நமக்கு சுக்கிரனும் சேர்ந்துக்கிறாங்க. சுக்கிரன் அட்டமாதிபதியும் அதே ராகு நட்சத்திரத்துல புதனோட சேர்ந்துக்கிறார். அதனால என்ன அப்படின்னா கொஞ்சம் கடின உழைப்பு அந்த அன்னைக்கு நம்முடைய எஃபர்ட் அதிகமாக இருக்கும். அதில் சில அலைச்சல் தெரிச்சல் ஏற்படும். நமக்கு சந்தோஷமாக வேலை செஞ்சோன்றது இல்லாமல் படபடப்பு பரபரப்போடு வேலை செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கொடுக்கும். பட் இருந்தாலும் வேலையினுடைய தன்மை மற்றும் சுய மதிப்பு இதுக்கெல்லாம் குறைவு ஏற்படாது. ஜூன் 22ஆம் தேதி மாலை 5:54 வரைக்கும் தனுசு ராசியில் சந்திரன் மாறி மூல நட்சத்திரமாக செயல்படுறார். நமக்கு மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியான கேது பகவான் 7ஆம் வீட்டில் இருக்கார். அப்படின்னா வேலை சார்ந்த விஷயம், கஸ்டமர் சார்ந்த விஷயம், கணவன் மனைவி சார்ந்த விஷயம், நம்முடைய சொந்த தொழில் சார்ந்த விஷயங்கள், இதுக்கெல்லாம் பக்கபலமாக இருக்க போகுது. நன்மைகள் நடக்க போகுது. நல்ல அமைப்பு தான். 7ஆம் இடத்துல இருக்கிற கேதுவை போல சந்திரன் செயல்படுகிறார். கேது சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறதுனால சில புதிய திட்டங்கள் செயல் வடிவத்துக்கு வரக்கூடிய நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 23 மாலை 5:03 வரைக்கும் பூராடம் நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரமாக தனுசு ராசியில சந்திரன் போறார். சுக்கிரனும் ராகு நட்சத்திரத்துல 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 பேரும் இன்னைக்கு சேர்ந்துக்கிறாங்க. அப்ப என்ன ஆகும்? நமக்கு 6ஆம் அதிபதி சூரியன், 8ஆம் அதிபதி சுக்கிரன், புதன் 7ஆம் அதிபதி. இந்த வகையில் சேர்ந்துக்கும் போது 8ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரம் தான் இன்னைக்கு. ஆனால் அதே நேரத்தில் மீனத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் தான் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்கு. அதனால பண வரவுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த பூராடத்தை நீங்க வச்சுக்கலாம். சுக்கிரனும் பலமா இருக்கிறதுனால அந்த பண முதலீடு, ஒரு வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, அல்லது வீட்டுனால பண வருவாய் ஏற்படுத்திக்கிறது, தொழில்னால பண வருவாய் இருக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமான நாள், நல்ல நாளாக இருக்கு. தொழில் பலத்தை பெருக்கக்கூடிய நல்ல நாள். இந்த சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பக்க பலமா இருக்கும், ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அடுத்த நாள் திங்கட்கிழமை ஜூன் 24 உத்திராட நட்சத்திரம் மதியம் 3:53 வரைக்கும் லாபஸ்தானமான மகர ராசியில சூரியனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கிறாரு.
சூரியன், சுக்கிரன், புதன் சேர்க்கை பலனை ராகுவின் மூலமாக நமக்கு இன்னைக்கு வழங்குறாங்க. இடம் சார்ந்து, வாகனம் சார்ந்து, உற்பத்தி சார்ந்த, தொழில் சார்ந்து நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாள். கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டுகள், அரசியலில் இருக்கக்கூடிய சப்போர்ட்டுகள், பெரிய மனிதர்கள் ஆதரவு, தந்தை வர்க்கத்தின் ஆதரவு, இவையெல்லாம் வளர்ச்சி பெறக்கூடிய நல்ல நாள். மாணவர்களுக்கு, அடித்தள மாணவர்களுக்கு கல்வி மேம்பாடு அடையக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியத்துக்கு சில உபாதைகள், உஷ்ண உபாதைகள் இருப்பவர்களுக்கு சிறிய சிகிச்சைகள் தேவைப்படும். செவ்வாய்க்கிழமை ஜூன் 25 திருவோண நட்சத்திரம். லாபஸ்தானத்தில் சந்திரன் நட்சத்திரத்திலே போறாரு. குடும்பத்தோட குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய நாள். நம்முடைய லக்னாதிபதியான குரு ரோகிணி நட்சத்திரத்துல ரிஷபராசியில் இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல இருக்க சந்திரனும் 3ஆம் இடத்துல குருவும் ஒரு பலனை கொடுப்பாங்க. இது மகிழ்ச்சி, உறவுகள் பலம், அப்புறம் திருமணம் நல்ல காரியம் நடக்கிறது, குழந்தை பிறப்புக்கான ஒரு திட்டமிடுறது, இது மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கான தன்மைகள் இங்கே சிறப்பாக செயல்படும். இதை மகிழ்ச்சிக்குரிய நாளாக நம்ம எடுத்துக்கலாம். மதியம் 2:32 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தொடங்குற அவிட்ட நட்சத்திரம் ஜூன் 26 புதன்கிழமை மதியம் 1:04 முடிவடைகிறது. செவ்வாய் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல செவ்வாய் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் 8ஆம் அதிபதியினுடைய சாரம். ஆனா சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்காரு, சூரியனோடையும் புதனோடையும் சேர்ந்து இருக்காரு. அதனால வேலைக்கு ப்ராப்ளம் இல்லை, பேச்சுகள்ல கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி குடுக்கல் வாங்கல்ல பணம் பிறரை நம்பி குடுக்கல் வாங்கல் மற்றும் பண முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல இன்னைக்கு அவாய்டு பண்ணிக்கணும். அடுத்த நாள் வியாழக்கிழமை நண்பகல் 11:36 வரைக்கும் சதய நட்சத்திரம். அதாவது புதன்கிழமை மதியம் 1:04 வியாழக்கிழமை நண்பகல் 11:36 வரைக்கும் ராகுவனுடைய சதய நட்சத்திரம். நம்ம லக்னத்துல ராகு புதன் மாதிரி வேலை செய்யறாரு, புதன் 4ஆம் இடத்துல ராகு மாதிரி வேலை செய்யறாரு. அதனால தாய்மண்ணை, பூமி, வீடு, வாகனம், சொந்த பந்தம், நம்முடைய கல்வி, வித்தை, வியாபாரம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சிறப்பாக நல்ல நாளாக பயன்படும். நண்பகல் வியாழக்கிழமை 11:36 பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குது. அதாவது 12ஆம் இடத்துல சந்திரன் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது சனி பகவானும் விரை சனியில அதே நட்சத்திரத்துல இருக்காரு. அப்ப இந்த குருவனுடைய பலனை தான் நமக்கு இன்னைக்கு அனுபவிக்க போறோம். குரு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால குழந்தைகள் வழி நலம் மேம்பாடு, குழந்தைகள் வழி ஆரோக்கியம், குழந்தைகள் கல்வி வளர்ச்சி, கலைகள் சம்பந்தப்பட்டது, திருமணம் தொடர்பான நிகழ்வுகள், இது மாதிரி சுப நிகழ்ச்சிகள், மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடியது, தெய்வ அனுகூலங்கள், பிரயாணங்கள், சிறு பிரயாணங்கள், ஒப்பந்தங்கள், இது எல்லாத்துக்குமே நல்லது கொடுக்கக்கூடிய இந்த பூரட்டாதி நட்சத்திரமானது வெள்ளிக்கிழமை காலையில 10:10 முடிஞ்சிடும். வெள்ளிக்கிழமை ஜூன் 28ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி பகவான் 12ல் இருக்காரு, குரு நட்சத்திரத்துல இருக்காரு. அதனால மூலதனம், பிரயாணம், வெளிநாடு வேலை, இது சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் தடையா இருக்கு. பட் நம்ம கம்யூனிகேஷன், மனம் சார்ந்த, அறிவு சார்ந்த ஈடுபாடுகள், வேலைகளுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. உறவுக்கும் நல்லா இருக்கு. அடுத்த நாள் சனிக்கிழமை ஜூன் 29 காலையில 8:49 உத்திரட்டாதி முடிஞ்சு ரேவதி நட்சத்திரம் தொடங்குது. ரேவதி புதனுடைய நட்சத்திரம். அதனால இன்னைக்கும் வீடு வாசல் யோகங்கள், வாகன யோகங்கள், உற்பத்தி சார்ந்த தொழிலில் வளர்ச்சிகள், இதெல்லாம் நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு. உற்பத்தி அதாவது பொருளாதாரம் சார்ந்த மேன்மைகள் ஏற்படுற அதே நேரத்தில் மனசுல கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ஸு, சொந்த பந்தம், இந்த மாதிரி சில வதந்திகள், பேச்சுகள், இதுகளில் கொஞ்சம் ஆசிலேஷன் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஜூன் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம். இந்த அஸ்வினி நட்சத்திரங்கிறது மேசராசியில சந்திரன் 2ஆம் இடத்துல போயிடுறாரு. கேது 7ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்காங்க. அதனால பேச்சுவார்த்தைகள் சார்ந்த நன்மைகள் கொடுக்கும். புது கஸ்டமரை பார்க்கறது அல்லது நமக்கு புது பிரயாணங்கள் பண்ணுறது, ஒரு உறவு சார்ந்த விஷயங்களுக்கு போயிட்டு வர்றது, புது முயற்சிகளை எடுக்கிறது, இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். கணவன் மனைவி உறவுல சீராக இருக்கும். அப்போ இந்த வாரத்தில் இந்த மாதிரி நமக்கு சந்திரன் மூலமாக நன்மைகள் நடைபெறும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.